கணவன் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய மனைவி. இறுதி அஞ்சலியின் போது உயிரிழந்தவரின் காதில் இருந்து ரத்தம் வழிந்ததால் சந்தேகம். பிரேத பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மார்பு மற்றும் முகத்தில் அதிக காயங்கள் இருந்ததாக ரிப்போர்ட். மனைவியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். பிரியாணியில் 20 தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து கணவன் கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலம். 19 வருட திருமண வாழ்க்கை கொலையில் முடிந்தது. ஏன் நடந்தது என்ன? ஜனவரி 18ஆம் தேதி பதற்றத்தோட பக்கத்து வீட்டுக்கு ஓடிப்போன லட்சுமி, என் கணவர் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. இதை கேட்டு லட்சுமியோட வீட்டுக்கு ஓடிப்போன அந்த நபர்கள் சிவநாகராஜு கடந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு மனைவி லட்சுமிக்கு ஆறுதல் சொல்லி இருக்காங்க. அடுத்து சிவநாகராஜு உயிரிழந்ததை பத்தி சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லோருக்கும் தகவல் அளிக்கப்பட்டு இறுதி அஞ்சலிக்கான ஏற்பாடுகளும் தீவிரமா செய்யப்பட்டிருக்கு. இறுதி அஞ்சலிக்கு கணவர் சிவநாகராஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போ சிவநாகராஜுவோட காதுல இருந்து ஒரே ரத்தமா வந்திருக்கு. இதை பார்த்து சந்தேகமடைஞ்ச நண்பர்கள் சிவநாகராஜோட தந்தை கிட்ட தகவலை சொல்லி காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகார் அடிப்படையில சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுபடி மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிவநாகராஜுவோட நெஞ்சிலையும் முகத்திலையும் காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால இத கொலை வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் லட்சுமியை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் எல்லா உண்மைகளும் ஒண்ணா வெளியில வந்திருக்கு. ஆந்திராவில் உள்ள சிலுவூரை சேர்ந்த சிவநாகராஜு லட்சுமி மாதுரி தம்பதிக்கு 2007ஆம் ஆண்டுல கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. சொந்த ஊர்ல எந்த ஒரு வேலையும் கிடைக்காததால சிவநாகராஜு தன்னோட குடும்பத்தோட ஹைதராபாத்துக்கு குடி போயிட்டு வெங்காய வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. லட்சுமி ஒரு திரையரங்குல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த திரையரங்கிற்கு அடிக்கடி படம் பார்க்க வந்த கோபிங்கிற நபரோட லட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. அடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்ட 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. கோபி ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. இதனால தன்னோட கணவனை கோபி கூடவே வேலைக்கு சேர்த்து விட்ட லட்சுமி கணவனை அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிட்டு கோபி கூட அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் கணவர் சிவநாகராஜுவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மனைவியை போட்டு சரமாரியா தாக்குன சிவநாகராஜு அவங்கள கூப்பிட்டுட்டு சொந்த ஊருக்கே திரும்பி இருக்காரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமும் லட்சுமி தன்னோட தகாத உறவை தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. அடிக்கடி காதலன் கூட போன்ல பேசுறது, நைட்டு ஃபுல்லா சாட் பண்றதுன்னு இருந்திருக்காங்க. இத பார்த்து கடும் கோபமான சிவநாகராஜு மனைவிய அடிச்சிருக்காரு. கோபி கூட இனி பேசவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச லட்சுமி சிவநாகராஜு உயிரோடு இருக்கிற வரை கோபி கூட பேச முடியாதுன்னு நினைச்சு கணவனை கொலை பண்ண காதலன் கூட சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி சம்பவத்தன்னைக்கு வீட்டுல பிரியாணி செஞ்ச லட்சுமி அதுல 20 தூக்க மாத்திரைகளை கலந்து கணவனுக்கு கொடுத்திருக்காங்க. அதை சாப்பிட்ட சிவநாகராஜு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தார். அப்போ தன்னோட காதலன் கோபிய போன் பண்ணி வர வச்ச லட்சுமி காதலன் கூட சேர்ந்து கணவனை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அடுத்து சிவநாகராஜுவோட நெஞ்சில அமர்ந்த கோபி அவரை கண்மூடித்தனமா தாக்கிட்டு தலையணையால முகத்தை அமுக்கி துடிதுடிக்க கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்கான். வீட்டுல தனியா இருந்த லட்சுமி சடலம் பக்கத்துல உட்கார்ந்து நைட்டு ஃபுல்லா ஆபாச படங்களை பார்த்திருக்காங்க. அடுத்து அதிகாலை 4 மணிக்கு தன்னோட கணவன் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துட்டதா நாடகமாடி இருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் லட்சுமியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவாக இருக்கிற கோபிய வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.